ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக கேப்கட் வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எடிட்டரில் வந்து உங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஃபில்டர்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னே ஃபில்டர்ஸ் வந்து லோட் ஆகலை, இல்லாட்டி ஷோ ஆகினாலுமே அதை கிளிக் பண்ணோன்னே வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது கேப்கட் ஆப்பில் ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ஒரு ப்ராப்ளமை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஃபேஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்க்கலாம், இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபில்டர்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு ஃபில்டருமே வந்து லோட் ஆகலை. ஃபில்டர்ஸ் பார்ப்போமா இருந்துச்சுன்னா பிளாங்காக தான் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் கேப்கட் அப்படின்றத சர்ச் பண்ணி கேப்கட் எடிட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இந்த அப்டேட் காட்டுதா அப்படின்னு. இப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா இந்த அப்டேட் ஒருக்க கிளிக் பண்ணி உங்கள் கேப்கட் ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா திரும்ப போயிட்டு ஃபில்டர்ஸ் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்க ஃபில்டர்ஸ் சரி இல்லாட்டி பழைய ஃபில்டர்ஸுமே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இந்த ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ இந்த டைம் என்ன பண்ணணும்னா நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு பாருங்க, கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க அலவுட் நெட்வொர்க் ஃபோர் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இங்க உங்க ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். இதுல நீங்க கேப்கட் ஆப்பை வந்து நீங்க சரியா சூஸ் பண்ணிக்கணும். கேப்கட். ஸோ இங்க கேப்கட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு பிறகு கேப்கட் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்படி செலக்ட் பண்ணும்போது மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்னு ரெண்டுக்குமே இருக்கிறதுக்கு நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்களான்றதை பாருங்கள். ஏன்னா வைஃபை ஒன்லி கொடுக்கும்போது வைஃபைல மட்டும்தான் உங்கள் கேப்கட் ஒர்க் ஆகும். அதனாலையுமே வந்து ஃபில்டர்ஸ் வந்து உங்கள் மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாம வாய்ப்பு இருக்குது. அதனால வைஃபை மொபைல் டேட்டா ரெண்டுக்குமே வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம மொபைல் டேட்டாவுக்கு வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வைஃபைக்கும் மொபைல் டேட்டா ரெண்டுக்கும் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்ததுக்கு பிறகு நம்ம போயிட்டு கேப்கட் ஆப்பை ஓப்பன் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கேப்கட்டில் வந்து நமக்கு இந்த ஃபில்டர்ஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஃபில்டர்ஸ் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மூலமாக கூட கேப்கட்டில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத இஷ்யூ சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் இந்த கேப்கட் ஆப்பில் ஃபில்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.